அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அன்பு ஆண்மனையம் கொண்ட நம்மவர்களே, சகோதர சகோதரர்களே, வணக்கம் வணக்கம். வாசி நடத்தி தருவாண்டி ஒரு வாசியில் இங்கே வருவாண்டி அப்படின்னு சொல்றார். வாசி நடத்தி தருவாண்டி ஒரு வாசியில் இங்கே வருவாண்டி அப்படின்றார். அப்போ அந்த காற்று, மூச்சு காற்றுல நாம் நடத்தும் போது அவன் இங்கே வருவான் அப்படின்னு சொல்றார். வாசி நீ நீ அதை ஆரம்பிச்சுட்டா அவரே நடத்தி தருவார் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் சொல்றாரு, வாசி நடத்தி தருவாண்டி ஒரு வாசியில் இங்கே வருவாண்டி. ஒரு நீங்கள் வாசி நடத்தும்போது இங்கே வந்துடுவான், அவன் தான் தேவன். இந்த வாசி மூலமாக தான் நாம் இறைவனை உணர முடியும் அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, இந்த வாசி தான் எனக்கு 9 வயது இருக்கும் பொழுதே எனக்கு அருளை தந்தான். ஆகையினால நான் 9 வயதிலே இளம பருவத்திலே இதை அடைந்தேன் அப்படின்றார். கண்ணாடியில் தனிய முருகனின் காட்சியை உணர்ந்தேன் அப்படின்னு சொல்றார். முழுமையாக காணப்பெற்றேன் அப்படின்றார். முழுமையாக பார்த்தேன் அப்படின்றார். அதனால்தான் தான் அமைத்த தர்மசாலையில் கண்ணாடியில் இறைவனை ஜோதியாக தங்களுக்கு காண்பித்தேன் அப்படின்றார். அந்த முருகனை எப்படி கண்டேன் அப்படின்னா, அப்புறமா முருகன் ஒரு ஆதாரம்னு சொல்றார். முருகன் ஒரு ஆதாரம் அப்படின்னு சொல்றார். சீர்கொண்ட தெய்வ வதனங்களாரும் திகழ்கடம்ப தார் கொண்ட பன்னிரு தோள்களும் தாமரை தாள்களும் ஓர் கூர் கொண்ட வேலும் மயிலும் நற்கோழி கொடியும் அருட்கார் கொண்ட வன்மை தனியாசலம் என் கண்ணுற்றதே அப்படின்றார். சேவல் கொடியோட மயிலோட கண்ணாடியிலேயே எனக்கு காட்சி தந்தார். அப்போ 12 தோள்களும் 12 கையோட எனக்கு காட்சி கொடுத்தான் அப்படின்னு சொல்றார். சாந்தம் புதூரில் ஒரு வேடவனுக்கு சிவபெருமான் கண்ணாடியில் தோன்றி காட்சி கொடுத்தார் அப்படின்னு சொல்றார். திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் எழுதுறார். அப்போ வேடவன் அவன் வேட்டையாடி சில மிருகங்கள்லாம் கொண்டு சாப்பிட்டான். ஆனால் அவன் உணர்ந்துட்டான், இது தவறுன்றதை உணர்ந்துட்டான். அதனால அந்த வேடுவனுக்கும் சாந்தம்புதூர் என்ற ஊர்ல சிவபெருமான் தோன்றி கண்ணாடியில் காட்சி கொடுத்தார். யாராரு எப்படி நினைக்கிறாங்களோ அப்படி காட்சி கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் அம்மனா நினைக்கிறீங்க, அம்மனா காட்சி கொடுப்பாங்க. விநாயகரா நினைக்கிறீங்க, விநாயகரா காட்சி கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் உங்கள் மனம் எந்த பக்குவப்படுதோ, எது மேலே ஆசைப்படுதோ அது மேலே அவங்க காட்சி கொடுப்பாங்க. நான் தனி அறைக்குள்ளே முருக உபாசனையில் இருந்தேன். முருகனையே சதா நினைச்சிட்டு இருந்தேன். உண்ணும் போது தவிர மற்ற நேரங்களெல்லாம் முருகபெருமானையே நான் நினைத்து தவம் செய்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதான் முருகான்னா உருகாத மனமும் உருகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் உருகி தவம் செய்ததுனாலே முருகப்பெருமான் கண்ணாடியில் எனக்கு காட்சி கொடுத்தார். ஒரு நாள் நான் தவத்திலே இருக்கின்ற போது இந்த அற்புத காட்சியை கண்டேன் அப்படின்றார். அதான் சொல்ல, வீதியிலே என்னை ஆட்கொண்டு அறிவதோடு அமர்ந்த அப்பா என் அன்பே, என் ஆறுயிரே, அமுதே, நான் வீதியிலே விளையாடி திரிந்த பிள்ளை பருவம், மிக சிறிய பருவம் என வியந்தருளியே அருளாம் அப்படின்றார். நான் வீதியில் விளையாடின்னு இருந்தேன், சின்ன பருவம். அங்கே என்னை ஆட்கொண்டு எனக்கு அருள் கொடுத்த அப்படின்னு அதை பாடலாக சொல்கிறார். சத்திய ஞானசால தர்மசாலையை நிறுவுறார்.
23/5/1867. அதுக்கு உத்தரனான சிதம்பரம் பகுதி அப்படின்னு சொல்கிறார். வள்ளல் பெருமான் கொள்கையில் தலை சிறந்தது ஜீவகாருண்யம். காரணத்தை வள்ளல் பெருமான் இரு வகையால் வற்புறுத்துகிறார். புலால் மறுத்தல், அற்றார் அழிப்பசி தீர்த்தல். ஒன்று புலால் நிறுத்தணும், அப்போ பல உயிரை நாம் காப்பாற்றிடுறோம். பசி தாங்கலை, பசி கொடுமையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, அந்த பசி தீர்த்தல் புலால் மறுத்தல், அற்றார் அழிப்பசி தீர்த்தல். புலால் மறுத்தலை இன்னொரு இடத்தில் கூறுவோம், அற்றார் பசி தீர்த்தலை இப்பொழுது காண்போம் அப்படின்றார். அப்போ பசி கொடுமையால் விஸ்வாமித்திரர் காட்டில் ரொம்ப தவம் செஞ்சிட்டு இருக்கார். நல்ல தவம் செய்கிறாரு. ஆனால் அந்த பசியை தீர்த்து கொள்ளக்கூடிய விந்தை தெரியலன்னு சொல்ல முடியாது. இது ஏன் அந்த குறிப்பிட சொல்கிறாங்கன்னு தெரியல. விஸ்வாமித்திரர் காட்டில் தவம் செஞ்சிட்டு இருக்கார் கடுமையாக. பஞ்ச காலத்தில் பசி கொடுமையால் அந்த நேரத்தில் மழை பெய்யலை அப்படின்றாங்க. மழை பெய்யாமல் காட்டில் எதுவுமே இல்லை சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்கிறார். அங்கே ஒரு இறந்த நாயினுடைய மாமிசத்தை கண்டார். இதை சாப்பிட்டாவது நம்ம உயிரை காப்பாற்றி கொள்ளலாமா அப்படி என்று நினைத்தாராம் விஸ்வாமித்தர். மகாமுனிவர், சாதாரணவர் கிடையாது. அவரே பசி கொடுமையால இறந்த நாயினுடைய மாமிசத்தை உண்ணலாமா அப்படின்னு நினைச்சாராம். பசி கொடுமை தாங்கலையாம். இதை அறிந்த தேவர்கள் உடனடியாக மழையை உற்பத்தி செய்தார்களாம். மழை பெய்ஞ்சுதான். ஏன்னா விஸ்வாமித்திரே ஒரு நாயினுடைய மாமிசத்தை சாப்பிடும் அளவுக்கு பஞ்சம் வந்து போச்சு அப்படின்னு சொல்லி. அதுதான் வள்ளல் பெருமான் சொல்றாரு, விஸ்வாமித்திரருக்கு இந்த நிலைமைன்னா சாதாரண ஒரு மனுஷனுக்கு என்ன நிலைமையா இருக்கும்? அவரால் எந்த வித சித்த வித்தியால எப்படி வேணாலும் அவர் செய்து கொள்ளலாம். இருந்தாலும் சாதாரண மனிதர்களுக்கு இது சரியாகுமா அப்படின்றார். அதாவது நாய் கறியை சாப்பிட்டாரா சாப்பிடலையான்ற விவாதம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு எழுதினவர். ஏன்னு கேட்டால், பசியின் கொடுமையால் அவர் அப்படி நினைத்தார். நினைத்தது உண்மை, ஆனால் சாப்பிடல. அதை ஒரு கேள்விக்குறியா அவர் சாப்பிட்டாரா உங்களுக்கு தெரியுமா அப்படின்லாம் கேட்காதீங்கன்னு இதில் எழுதக்கூடிய வள்ளல் பெருமானே எழுதிட்டார். அதை பற்றி நீங்கள் விவாதம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். இது ஏன் இதை நாங்கள் சொல்கிறோன்னு சொன்னால், முனிவர்களை கூட இந்த பசி விட்டு வைக்கவில்லை அப்படின்னு சொல்கிறார். பசி கொடுமை ஒரு முனிவரையும் விட்டு வைக்கவில்லை என்பதற்காக தான் அதை எடுத்துக்காட்டாக தெரிவிக்கின்றோம் அப்படின்னு சொல்கிறார். வேடவன் எப்படி ஒரு அந்த வேட்டையாடுவதை நிறுத்தி உயிர்களை காப்பாற்றினானோ, மாமிசத்தை விட்டானோ, அப்பொழுதே சிவபெருமான் காட்சியளித்தார். அதுபோல நீங்களும் இந்த மாமிசத்தை விட்டு வந்தால் இறைவன் அருளை உணரலாம். இது ஒரு தடையாக இருக்கும் அப்படின்றார். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர்னா, உயிர் எங்க இருக்குது? சாப்பாடுல தான் இருக்குது. சாப்பாடு இல்லாத 1867 திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்களாம் சாப்பாடு இல்லாமல். அதை பார்த்து தான் ஒரு சகோதரர் வெள்ளைக்காரராக இருந்தாலும் அவருடைய சொந்த பணத்தில் அங்கே கடைகால் போட்டு அப்புறமா தன்னார்வ தொண்டர்கிட்ட வாங்கி அந்த பெரியார் அணை, முல்லை பெரியார் அணையை கட்டினார் அப்படின்னு வரலாறு சொல்லுது. ஏன்னா அந்த பசி கொடுமையால் தான் இலங்கைக்கு சென்றார்கள் அகதிகளாக. இப்போ நம்ம ஊரில் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இளங்காரோடுன்னு சொல்லுவாங்க, மோர்சாரோடுன்னு சொல்லுவாங்க, யாழ்ப்பாணத்தார்னு சொல்லுவாங்க. அங்கே போயிட்டு கொஞ்ச நாள் இருந்து வேலை செஞ்சு மக்களுக்கு பணத்தை அனுப்பி அவங்கள நல்ல முறையில் ஆன பிறகு அப்புறம் வந்தவங்க. இப்போ வெளிநாட்டுக்கு நம்ம சகோதரர்கள் போய் இல்லையா, அதுபோல் அப்போ பசி கொடுமையால் தான் வெளிநாட்டுக்கு சென்றார்கள். அப்போ உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர். அப்போ உண்டி தான். அந்த சாப்பாடு இல்லைன்னா நம்ம எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை. இப்போ பசி மட்டும் நமக்கு இல்லைன்னா நம்ம எதாவது சம்பாதிப்போமா? நம்ம எதாவது தேவைன்னு வைப்போமா? எதுவுமே வைக்க மாட்டோம். என்னத்துக்கு? இப்போ நம்ம பயிர் செய்து என்ன பண்ண போகிறோம்? சாப்பிட்றதா இருந்தால் பயிர் செய்யலாம். நம்ம சாப்பிடவே இல்லை, அப்படியே பயிர் செய்ய போகிறோம். அப்படியே நம்ம தொழிற்சாலை கட்ட போகிறோம், வேலைக்கு ஏன் போக போகிறோம்?
அதான் அந்த ஒரு சூட்சமத்தை அங்கே கொண்டாந்து வச்சுட்டான் இறைவன். கோடான கோடி தானியங்களை ஒரு ஜான் வயிறு சாப்பிட்டுடுது, ஒரே ஜான் வயிறு, அதான் அக்கினி, அவ்வளவும் சாப்பிடுது. அதனால் இது மணிமேகலையிலும் தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறார். குண்டலகேசி மணிமேகலை எல்லாம் இருக்குல்ல, அதுலேயே இது தெரிவித்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். இதை புறநானூறும் 18 பாடல்களிலே தெரிவிக்கின்றன அப்படின்றார். புறநானூறு பசி உயிர் போகிறதே என்றோம், பசி உயிரை எடுக்கிறது என்கிறோம். போய்கொண்டே இருக்கும் உயிரை எடுக்கப்பட்டு கொண்டிருக்கும் உயிரை உணவு கொடுத்து நிறுத்துவோர் உயிர் கொடுத்தோர். பசி உயிர் போதும் போது அந்த ஆகாரத்தை கொடுத்து தான் அந்த மருந்து, அது பசிப்பினி மருந்து கொடுத்து, பசின்ற பிணிக்கு அந்த ஆகாரன்ற மருந்து கொடுத்து காப்பாற்றியவரே கடவுளுக்கு சமமானவர். அதனால்தான் தர்மசாலையை வள்ளல் பெருமான் நிறுவினார். பசி வந்தால் 10ம் பறந்து விடும் அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லாமே மறந்து போகும் அப்படின்றாங்க. அப்போ ஆகாரம், நித்திரை, மைதுனம், பயம் இந்நான்கும் நம்மை கெடுப்பவன் என்பது வள்ளல் பெருமானுடைய உபதேசமாகும். இந்த நாளும் நம்மளுக்கு கெடுத்துடும் அப்படின்னு சொல்கிறார். அது மெயின் பசி தான். பசி ஆறுனா தான் இது நாங்கள் நமக்கு கட்டுப்படும் அப்படின்னு சொல்கிறார். அந்த ஆகாரத்தை அறையாக கொள்ளுங்கள், நித்திரை அரிக்கால், மைத்துனம் வீசம், பயம் பூஜோன்றார். பயமே இருக்கக்கூடாது அப்படின்றார். இப்படி சொல்லுகின்றவர் ஆகாரம், நித்திரை, மைதுனம், பயம் என்பன வட சொற்கள். அருந்தல், பொறுத்தல், அனந்தல், அசத்தம், இப்படி தூய தமிழில் எழுதுகிறார். 2வது ஆகாரம்னா உணவு, அருந்துதல் சாப்பிடுவது, நித்திரை உறக்கம், அனந்தல் துயில் எழுந்தான் அப்படி சொல்லுவாங்க. இப்போ ஒரு பொருளுக்கு ஒரு இதுக்கு 3 அர்த்தம் இருக்குது. நித்திரைக்கு உறக்கம், அனந்தல், துயில், மைத்துனம், இவை விழைச்சு இப்படி சொல்கிறார். பயம், அச்சம், இது குறிப்பாக ஆகாரமும் நித்திரையும் துறவிகளுக்கு குறைவாக இருக்க வேண்டும். அப்போ என்ன சொல்கிறார், குடும்பஸ்தனுக்கு ஒரு மாதிரி தான் சொல்கிறாரு, துறவிகளுக்கு தனியாக சொல்கிறார். அதான் சிறப்பு விதின்னு நித்திய கர்ம விதியில் நீங்கள் பார்க்கணும். அதில் பொது விதின்னு இருக்கும், சிறப்பு விதின்னு இருக்கும். முடிவான நிலையில் இருக்கிறவங்களுக்கு தனி. அதான் சொல்கிறார், ஆகாரமும் நித்திரையும் துறவிகளுக்கு குறைவாகவே இருக்க வேண்டும், இது உங்களுக்கு குறைவாக இருக்கணும்னு சொல்கிறார். மைதுனம் என்பது துறவிகளுக்கு அறவே இல்லை, அது தேவையில்லைன்னு சொல்கிறார். யமபயம் சிறிதும் இருக்காது, துறவிகளுக்கு யமபயமே இருக்காது அப்படின்னு சொல்கிறார். இப்போ வள்ளல் பெருமான் வாழ்கின்ற காலத்தில் என்ன செய்திருக்காங்கன்னா, முடிவான நிலையில் காரணப்பட்டு கந்தசாமியை அந்த பாதக்குரடை வாங்கி இன்னமும் வச்சுருக்காங்க. ஆனால் அவர் தர்மசாலையில் இருக்கின்ற காலங்களில் இது ஒரு காட்டு தீ போல் பரவிவிட்டது அப்படின்றார். எப்படின்னு கேட்டால், அவர் 10 நாளைக்கு ஒரு மெதடி போட்டிருக்காருன்னா புதுசாக ஒன்று வாங்கி கொடுத்துட்டு அதை வாங்கி போயிடுவாங்க. அதை அவர் 10 நாளைக்கு போட்டு வந்தால் இன்னொருத்தர் ஒன்று வாங்கி கொடுத்துட்டு அவங்க போட்டு போயிடுவாங்க. ஏன்னு கேட்டால், அவருடைய காலில் 10 நாளைக்கு ஒரு மாதம் இருக்குது இல்லை, அந்த வைப்ரேஷன் அவருடைய ஆற்றல் நமக்கு கிடைக்கும். அப்படி அதை போடுறவங்களுக்கு நோய் குறையுதான். எப்படி நவபாசானத்தை பாலை ஊற்றி அந்த பாலை அப்படியே வடிகட்டி, நவபாசனம் உருண்டை பாசனம் இல்லை, அதெல்லாம் சிலை செஞ்சாங்க. அந்த சிலையை பசும்பால் விட்டு அபிஷேகம் பண்ணுற மாதிரி பண்ணி சாப்பிட்டாலே அனைத்து நோயும் குணமாகும். அதுபோல் வள்ளல் பெருமானுடைய பாதகுரடை அணிந்திருந்தால் கொடிய நோய்கள் குணமாகும் அப்படின்னு குறிப்பு இருக்கு. அப்போ இது ஒரு காட்டு தீமை பரவி தினமும் வாரம் அவங்க ஒரு மெதடி செஞ்சு எடுத்துகிட்டு வராங்க, வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போட்டு போடுறாங்க. அப்புறம் யாருக்கு தான் கொடுக்குறதுன்றது தெரியலையா, அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கான். இது தொழுது ஒரு வேளாண் மொழியாக தான் இதை வாங்கி வச்சுருந்து அவங்களுக்கு யார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு கொடுப்பாராம், பிறகு அவங்களுக்கு கொடுப்பாராம். இது ஒரு கடிதத்தில் எழுதுகிறார்.
மக்கள் என்னுடைய பாதங்களோட மேல் நம்பிக்கை வைத்தார்கள், அதனாலே அவர்கள் நோய் குணமாச்சு அப்படின்றார். ஒன்றும் நம்பிக்கை அது ரைட் தான். அடுத்து அவங்களுடைய வைப்ரேஷன் சொல்லுவாங்க. இப்போலாம் நாம் ஒருத்தர் காலில் இருக்கிற மெரடியை தெரியாத போட்டு விட்டோம்னு வச்சுக்க, அடுத்த நாளே அவங்களுக்கு என்ன நோய்க்கு தான் நமக்கு வந்துடும். அதுதான் மெரடி தொலைஞ்சு போயிட்டா அது வேறு எதுவுமே தொடக்கூடாது, வந்து புதுசாக வாங்கிக்கணும், அவ்வளோதான். ஏன்னா ஒருத்தர் அந்த மாதிரி வேற ஒன்று போட்டு வந்துட்டார், வந்து அவருக்கு கால் உபாதை வந்துடுச்சு, கால் பூரா கொப்பளம் உண்டாயிடுச்சு, காலை நடக்க முடியாயிடுச்சு. அப்புறம் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணுறாரு. அன்றைக்கி போனால் வந்தால் ஒரு 300 400 போயிருக்கும். அப்போ இந்த இப்போ இருக்கிறவங்க மெரடி போட்டால் எப்படி நோய் வரும், ஆனால் அவருடைய மெரடியை போடும் பொழுது நோய் குணமாச்சான் அப்படின்னு இந்த வள்ளல் பெருமானுடைய வரலாறுல 400ஆம் பக்கத்தில் இது இருக்கும். ரத்னமொழியார் எழுதினாங்க, கடிதத்தில் இருக்குது. இந்த மாதிரி கொல்லிமலையில் ஒரு சித்தர் இருந்தார், ஓசோனி சித்தர்னு. இப்போ 2007 அவர்கிட்ட என்ன பண்ணுவாங்க, ஜாதகம் போய் பார்க்குறாங்களா, டைம் சரியில்லைங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, ஒரு வாட்சி வாங்கிட்டு அந்த ஓசோனி சித்தர்கிட்ட போவாங்க. அவர் அப்படியே வந்துருப்பார். போயிட்டு அவர் கையை பிடிச்சி இவங்களே வாட்சி கட்டி விடுவாங்க. அவர் பேசாமல் இருப்பார், ஆனால் அப்படி பார்ப்பார், அது கட்டினோடனே இப்படி பார்ப்பார், அவ்வளோதான். பார்த்துட்டாரா, அவர் அந்த வாட்சியை அந்த டைம் பார்த்துட்டாருன்னா இவங்க டைம் சரியாகி போகுதான். இவங்களுக்கு நல்லா டைம் சரியில்லைன்னு சொன்னாங்கல்ல, அந்த டைம் சரியாகி போகுதான். ஏன்னா ஒரு முறை நான் அங்கே கொல்லிமலையில் இருக்கும்போது இப்படி நிறைய பேர், ஒரு நாளைக்கு 100 வாட்சி வரும். ஒரு கூடை ஒன்று இருக்கும், அவங்க இப்படி கட்டினோடனே இப்படி பார்ப்பார், அப்படி உதறிட்டுவார், கூடையில் கிடக்கும். அப்புறம் அவங்களுக்கு ஆதரவாக இருந்தாங்க ஒரு பிராமணர் குடும்பம், அவருக்கு ஆகாரம் கொடுக்க அவரை பார்த்துக்க கொண்டு வந்தாங்க. அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க அது. அப்போ ஒரு சித்தருக்கு டைமை பார்த்தாவே அவன் டைம் நல்லா போகுது. நம்ம வள்ளல் பெருமானுக்கு அவருடைய மிதடி போட்டு தான் அனைத்து நோயும் குணமாகும். அப்படி அவர் இருக்கின்ற காலத்தில் அப்படி இருந்திருக்கு. அதான் விஞ்ஞானிகள்லாம் வந்து மனுஷன் குரங்குல இருந்து வந்தான், அதன் பிறகு பரிணாம வளர்ச்சி அடைந்தான், இப்போ மனிதனாக இருக்கின்றான் அப்படின்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் அதுக்கு ஒருத்தர் கேட்டாராம், அடுத்து வர மனுஷன் எப்படி இருப்பான், நாளை மனிதன் அப்படின்னு கேட்கும்போது அந்த விஞ்ஞானி இதெல்லாம் கண்டுபிடிச்சார். நாம் எங்கேருந்து வந்தோம், எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி வந்தால் குரங்குலேருந்து தான் வந்தோன்ற மாதிரி சொல்லிட்டார். அதுதான் உண்மைன்னு சொல்லிட்டார், அதான் ஏற்றுக்கிறாங்க. ஆனால் இதுக்கு மேலே இவன் பரிணாம வளர்ச்சி அடைவானா, மனிதனாக வந்துட்டான், இதுக்கு மேலே வளர்ச்சி அடைவானா அப்படின்னு கேட்கும்போது தெரியாதுன்னு சொல்லிட்டார். அவர் சொன்ன பதில் தெரியாது அப்படின்னு. அப்போ அந்த 1867 அந்த கேள்வி கேட்டது அந்த விஞ்ஞானிகிட்ட. அதே 1867 வள்ளல் பெருமான் அதுக்கு வந்து விளக்கம் கொடுக்குறாரு. மனிதன் 7 உலகையும் ஆளப்போகிறான். அப்படி 7 உலகையும் அண்டங்களுக்கும் சென்று வருவான். இந்த தேகத்தை அழியா தேகமாக பெற்றுக்கொள்வான். இந்த உடலிலிருந்து பல சித்துக்களை செய்வான். அவன் 7வது அறிவை அடைவான் அப்படின்னு சொல்றாரு இவர். அதுக்கு முன்னாடி வள்ளுவ பெருந்தகை என்ன சொல்றாரு, 10வது அறிவும் அடைவான் அப்படின்றார். 10 அறிவும் அடைய முடியும் மனிதனால அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். இவர் 7வது அறிவு தெய்வ நிலையை அடைவான், கடவுளுக்கு மேலான நிலை, அந்த நிலையை இவன் அடைவான் அப்படின்னு வள்ளல் சொன்னார். இவர் நம்ம சித்தர்கள் கண்டுபிடிச்சது 8, அப்புறம் வள்ளுவர் கண்டுபிடிச்சது 2, மொத்தம் 10 அறிவு இருக்கு. அதெல்லாம் போயிட்டு அப்புறம் அது எங்கே போய்டும் எப்படின்னு கேட்டால், இந்த உடம்பை தங்கமாக்கி கொள்ளலாம் 8வது அறிவில். 1 மாத்து தங்கமாக இருந்தால் 1,00,000 ஆண்டுகள் வாழலாம். 1 மாத்து. 2 மாத்து தங்கமாக மாறினால் இந்த உடம்பானது 2,00,000 ஆண்டுகள் வாழலாம். இப்படி சொல்லிட்டே போறாங்க. 7 மாத்து தங்கமாச்சுன்னா 7,00,000 ஆண்டுகள் வாழலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவன் அதான் வள்ளல் பெருமான் சொல்வார்,
பொன்னுடம்பு பொருட்டும் எனக்கு என்னுள்ளே அமர்ந்த என்னுடைய அன்பே. பொன்னுடம்பு வர்றது என் உள்ள இருந்த, என் உள்ள நீ இருந்தது பிறகு என் உடம்பு பொன்னுடம்பாச்சுன்ற. அப்போ பொன்னுடம்பா மாறும். உங்களுடைய நினைவை உச்சியில் வச்சிங்கன்னா ஆக்கினியில் அங்கே பீனில் சுரப்பி சுரக்கும். அதுதான் அமிர்தத்தை கொடுக்கக்கூடியது. உங்கள் எண்ணங்கள் அங்கே செல்கின்ற பொழுது பீனில் சுரப்பி உற்பத்தி ஆகும் அப்படின்னு சொல்கிறார். ஒரு இடத்துல சொல்கிறாரு, துன்பம் வருதுன்னு யாரும் தோன்றிடாதீங்க. ஏன்னு கேட்டால் எனக்கு பல துன்பங்கள் வந்தது, நான் அதெல்லாம் ஏற்றுக்கொண்டேன். சின்ன பருவத்திலே எனக்கு துன்பங்கள்லாம் வந்து 9 வயசுல ஆகாரம்ல கஷ்டப்பட்டேன். என்னுடைய நடவடிக்கை பார்த்து என்னுடைய தமையனார் சபாபதி ஆகாரம் கொடுக்க வேண்டாம் என்று உத்தரவிட்டார். ஆனால் என் தாயும் மேலான எனது அந்நியார் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருக்கு தெரியாமல் எனக்கு கள்ளத்தனமாக உணவு அளித்தார், கொல்லப்புறமாக வர வைத்து உணவளித்தார் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் என்னுடைய தந்தையாருடைய நினைவு நாள் என்று முதல் நாளே என்னுடைய அண்ணியார் சொல்கிறாங்க, அப்பா நாளைக்கு கொஞ்சம் நேரத்தான வாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீ அண்ணன் இருக்கும்போது நான் எப்படி வர முடியும், அதுதான் ஆகாரமே கொடுக்காதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. இருக்கட்டும்பா, நீ எப்படியே கொல்லப்புறமா வாப்பா, நான் தோட்டத்து பக்கமாக உனக்கு சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்போ வந்து அந்த அவங்க இருக்கின்ற ஏரியாவில் கொல்லைப்புறம் இருந்துருக்குது. இந்த வரலாறை பார்க்கும்போது இப்போல்லாம் அங்கே கொல்லையே கிடையாது, இடம் எங்கேயுமே வீடு தான். அப்போ கொல்லைப்புறமாக வராரு. அதே போல் நினைவு நாள் அன்னைக்கு கொல்லைப்புறமாக வந்து உட்கார்றாரு. சாயந்தரம் ஒரு 6 மணி அளவில் இவர் சொற்பொழிவு போன பிறகு இவர் வராரு. அப்போ தான் அந்த அம்மா வந்து ஆகாரம் பரிமாறுறாங்க, பலகாரம்லாம் கொண்டாந்து வைக்கிறாங்க. வச்சுட்டு கண்ணீர் விடுறாங்க. ஏன் நீ அழுகுற அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னு கேட்கும்போது, இல்லை எல்லோரும் வந்து சூடாக சாப்பிட்டாங்க, மத்தியானம் சுவையாக இருந்தது. இப்போ ஆறிப்போன ஆகாரம் சாப்பிட்றிய, ஒரு சின்ன பிள்ளை கும்பலாக வந்து ஒரு குடும்பத்தில் இருந்து இது சேர்த்து இல்லையே குடும்பம், நீ வந்து மறைஞ்சிருந்து சாப்பிட்றிய, மறைஞ்சிருந்து வரைய, ஏன் இப்படி அண்ணன் சொல்கிற பேச்சு கேட்டா என்ன, அவன் ஓன் அண்ணி தானே சொல்கிறாரு அப்படின்னு அந்த அம்மா சொல்லும்போது அப்போதான் அவர் சொல்கிறார், அண்ணியாரே அண்ணியாரே அண்ணனுடைய தேவியாரே கண்கலங்க வேண்டாம் அண்ணி அப்படின்றார். இனிமேல் நீ கண் கலக்கக்கூடாது, நீ கண் கலக்காதே, உன்னுடைய சொல் பிரகாரமே நான் வீட்டிலே தங்கியிருக்கிறேன் அப்படின்னு தான் அது வீட்டில் வந்து அப்புறம் தங்குறாரு. இறைவன் காட்சி கொடுக்குறான். எதுக்கு சொல்கிறேன்னா, அப்போ துன்பம் வரும்போது தான் உங்களுக்கு இன்பம் வரும் அப்படின்றார். துன்பளித்து அங்கே சுகமளித்து உயிர்களை அன்போடு காத்தருள் அற்பெருஞ்சோதி அப்படின்றார். அப்படி துன்பம் கொடுத்து தான் இன்பம் கிடைக்கும், அதனால் துன்பத்தை கண்டு தோண்டி விடாதீர்கள் அப்படின்றார். அதனால் பெருமான் சொல்கிறது என்னன்னு கேட்டால், இந்த கஷ்டங்கள்லாம் பார்க்காதீங்க, இப்படி கஷ்டத்துலையே பார்க்காதீங்க. துன்பம் அதாவது உழைக்கிறோமோ, எவ்வளோ உழைக்கிறோமோ அந்த உழைப்புக்கு தகுந்த மாதிரி கூலி கிடைக்கும். அதாவது தவம்னா அப்படி போயிட்டு உட்காந்துருக்குறோம் நம்ம தவம் பண்ணுறோம்லாம் கிடையாது. தவன்றது அவ்வளோ சீக்கிரம் நிற்காது. அது ஒரு நல்ல குருவாக வந்து அவங்க உபதேசம் பெற்று அதன் பிறகு நாம் அவங்க சொல்படி நடக்கும்போது தான் நமக்கு அது ஞானக்குருவாக நம்முடைய புருவ மத்தியிலிருந்து இறைவன் காரியப்படுவானாம். ஒரு குரு வழிகாட்டி குரு நமக்கு வழிகாட்டி விடுறார், அவர் வழிகாட்டி குரு. ஆனால் ஞானக்குரு உன்னுடைய சிற்சபையில் விளங்குகின்றார். அதன் பிறகு அவரே உனக்கு நன்மை தீமைகளை உணர்த்துவார், ஏறாத மிளைசில் ஏற்றுவார் சொல்றார். ஏறா மிளைசில் ஏற்றி என்னை ஆறாறு காட்டி அற்பறிஞ்சுவதி அப்படின்னு என்னை ஏறா மிளைசில் ஏற்றி விட்டார். அதனால நீங்களும் இந்த நிலையை அடைய வேண்டும் என்பதற்காகவே நான் இதை தங்களுக்கு தெரிவிக்கின்றேன். முக்கியமானது 2 சொல்றார். ஒன்று பசி தேர்த்தல், அற்றார் அழிபசி தேர்த்தல், புலால் மறுத்தல். இவைதான். இதை முடிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லா வேலையும் வந்துடும்ன்றார்.
இது ரெண்டை நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா மற்றது எல்லாம் தானாக உடையந்துடும் அப்படின்றார். ஏன்னா ஒரு ஆற்றுல கொஞ்சமாக தான் உடையும், ஒரு உடையிற இடத்துல அப்போ ஒரு ஆள் கூட அதை கட்டிடலாம். அது காமியாக விட்டாங்கன்னா அப்புறம் 100 ஆள் கூட கட்ட முடியாது. அதுபோல் நீங்கள் இதை ரெண்டை பின்பற்றினால் மற்றது எல்லாமே தானாக வந்துவிடும் அப்படின்ற. முதல் பசி தீர்த்தல், அடுத்து உலால் மறுத்தல், அடுத்து தன்னை உணர்ந்துதல். தன்னை உணரும், தன்னை அறி என்ப முறை வெண்ணிலாவே அப்படின்னு. தன்னை எப்படி அறியணும்? தன்னை அறிந்தால் தலைவனை அறியலாம் அப்படின்னு சொல்ற. தன்னை அறிந்தவனே தலைவனை அறிந்தவன், தன்னை அறிந்தவனே இறைவனை உணர்ந்தவன். இறைவனை யாராலையும் பார்க்க முடியாது, உணரலாம். உணர்றது எங்கன்னா நீங்கள் சிற்சபையில் உணர்வை வச்ச சிற்சபையிலே நீங்கள் கருதி வழிபடும் போது இந்த சூரியகளையும் சந்திரகளையும் ஒன்றாக சேர்ந்து சிற்சபையில் போய் சேர்கின்ற பொழுது உங்களுக்கு தானாகவே ஞானம் உண்டாகும். பீனில் சொருப்பிலிருந்து உங்களுக்கு அமுதம் சுரக்க ஆரம்பித்தால் பொன்னுடம்பாக மாறும். உங்களுடைய செயல்கள்லாம் மாறும் அப்படின்றார். உங்களுடைய சேஷ்டைகள் அப்படின்னா இப்போ நம்மகிட்ட இருக்கிற அந்த குணங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். இது மற்றவர்கள் அறிவார்கள் அப்படின்றார். உங்களுக்கு தெரியாது நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு, மற்றவர்கள் அறிவார்கள் சொல்லுவாங்க. அவர் இந்த மாதிரி இல்லை, இப்போ அவரும் ஒரு மாதிரியாக இருக்கார், நல்லா சாந்தமாக பேசுகிறாரு, அறிவர் சொல்கிறாரு, அவரோட உடம்பே மாறி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாறுதல் அமுதம் எங்கே இருக்குது அப்படின்னா அந்த அமுதம் தான் சிற்சபையில் இருக்குதுன்னு சொல்கிறார். அதான் உங்களுக்கு அந்த அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரியல் வேண்டும் அப்படின்ற பாடலில் சொல்கிறார். கடைசியில் பார்த்தீங்கன்னா சிற்சபையில் நீ அருளில் வேண்டும், சிற்சபையின் கண்ணே அருளில் வேண்டும். அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரியல் வேண்டும், எப்பாலும் எப்பொழுதும் நென்னை மறவாதிருத்தல் வேண்டும். எந்த வேலை செஞ்சாலும் எத்தொழிலை செய்தாலும் உன்னை மறவாது இருத்தல் வேண்டும். அப்புறம் தப்பேனும் நான் செய்யணும் தலைவா நீ பொறுத்தருள் வேண்டும். தப்பேனும் நான் செய்து விட்டால் தலைவா நீ பொறுத்தருள் வேண்டும் அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த அந்த பாடல்ல நெடுக்க பார்த்தீங்கன்னா சிற்சபின் கண்ணே தான் வரும். நிறைய இடங்களில் பார்த்தா சிற்சபை தான் சொல்றார். அதுதான் மெயினான இடம்னு சொல்றார். நீங்க சிற்சபின் கண்ணே இருக்கின்ற பொழுது பற்றயர்ந்து அஞ்சி பரிவு கண்டு என்னை சற்றும் அஞ்சேல் என தாங்கிய துணையே அப்படின்றார். அப்ப என்னை பற்று அயர்ந்து படுத்திருக்கின்ற நேரத்தில் பற்றற்று இருக்கிற நேரம் தவம்தான். அப்ப அஞ்சு பரிவு கண்டு ஏன் இறக்கப்பட்டாராம், அஞ்சினாராம், பரிவு வந்துடுதான், இறக்கம் போச்சான். சற்றும் அஞ்சே எனது என்னை தாங்கிய துணையை தூக்கி விட்டாராம். தூக்கி பயப்படாதப்பா அப்படின்னு சொன்னார். சற்றும் அஞ்சேல் எதுக்கும் பயப்படாத அப்படின்னாராம். அப்ப தளர்ந்தது ஒரு தருணம் என் தளர்வெல்லாம் தவிர்த்து கிளந்தட எனக்கு கிடைத்த மெய்த்துணையை அப்படின்றார். எல்லா துணையும் மெய்த்துணை கிடையாது, எந்த துணையுமே நமக்கு மெய்த்துணை கிடையாது. இறைவன் ஒரு ஆள் தான் மெய்த்துணை. இறைவனை விட்டோம்னா நாம் தனியாக தான் நிற்கணும். அதான் சொல்லுவார், மறந்தறியேன் மறந்தால் மீறி விடுவேன் அப்படின்னார். அப்போ தளர்ந்தது ஒரு தருணம் என் தளர்வெல்லாம் தவிர்த்து கிளர்ந்திட எனக்கு கிடைத்த மெய்த்துணையே அப்படின்றார். எந்த துணையும் சும்மா துணை, கொடுத்தா தான் துணை, கொடுக்கலாம் துணை இல்லாது அப்படிதான். நம்மளை நம்பி இருக்கிற துணையெல்லாம் அவ்வளோ எந்த துணையும் கூட வராது. ஆண்டா மட்டும் தான் மெய் துணை, உண்மையான துணை அப்படின்னு சொல்றார். அதனால போற்றினன் பேரருள் போற்றினன் பெருஞ்சீர் ஆற்றலில் ஓங்கிய அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.